மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன் சார், நான் ஆர்ஆர்பி எக்ஸாம் தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ நான் நிறைய டவுட்ஸ் இருக்கு, நான் நிறைய படிக்கிறதுல எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் வந்து இப்போ இந்த எக்ஸாம் படிக்கலாமா, இல்லை இந்த வருஷம் வர எக்ஸாம் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய queries நிறைய டவுட்ஸோட இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ பேங்க் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள நீங்க இறங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த முடிவை எடுத்திருக்கணும். ஸோ முதற்கட்டமான ஒரு விஷயம், நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் நீங்க முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னா அப்ப நீங்க தான் அந்த முடிவை எடுக்கணும். ஸோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் கன்ஃபியூஷன்ல படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுல எப்படி எக்ஸாம்ஸ் இருக்கும், எப்படி நடக்கும், என்ன பண்றாங்க, எந்த மாதிரி இருக்கும், ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகுமா எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்குங்க. உள்ள வந்துட்டேன் சார், எல்லாம் செக் பண்ணிட்டேன், உள்ள வந்துட்டேன், பட் வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை, கரெக்டான ஒரு வே தெரியல, நான் எப்படி படிக்கணும்னு தெரியல, ஸ்டார்டிங் எது எண்டிங் எது, எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் எப்படி பண்ணணும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்னென்ன இந்த எக்ஸாம் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேசிக்ஸ் திரும்பி திரும்பி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த பேசிக்ஸ் வந்து உங்களால் ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். சரியா, அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் நிறைய போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். இதான் வந்து ஒரு ஒரு பிளைனான ஒரு லைன், ஒரு பேஸ் லைன் நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க படிக்கவே செய்யணும். ஸோ அந்த மாதிரி நான் படிக்கிறதுக்கு இன்ஸ்டியூட் சேரலாமா சார் அப்படின்னா, நீங்க இன்ஸ்டியூட் சேரலாம், தாராளமா சேர்ந்து படிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. இல்ல சார் என்னால் அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இல்ல, நான் வீட்டில் உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ எஸ் வி ஆர் ஹியர். ஸோ உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம கிராக் வித் ஜாக் சைட் இருக்கு. ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான எல்லா விஷயமும் அந்த கிராக் வித் ஜாக் சைட்ல கிடைக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்க, உங்களோட வெப்சைட் வந்துடும். ஸோ மேலே ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்க வேற தனித்தனியாலாம் பர்ச்சேஸ் பண்ணுமா சார், எல்லாத்துக்கும் தனித்தனியாவாலாம் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ராயல் பாஸ்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். ஸோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலும் நான் சொன்ன எல்லா விஷயமும் அதுல வந்துடும். ஸோ 12 மந்த்ஸ்க்கு வெறும் 999 ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா. ஸோ இதுல என்னென்ன வரும் அப்படின்னா, நான் சொன்ன பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ். ஸோ நீங்க அந்த வீடியோ கோர்ஸை எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம். ஒரு தடவை ஒரு டாப்பிக்கோ ஒரு தடவை 100 தடவை கூட அதை திரும்பி திரும்பி நீங்க வீடியோ போட்டு பார்த்து நீங்க அந்த எந்த இடத்துல டவுட் வருதோ அந்த இடத்துல சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிடிஎஃப் கோர்ஸ் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, எஸ். ஸோ நீங்க பிடிஎஃப் கோர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு மார்க் டெஸ்ட் சீரிஸ், நான் சொன்ன மாதிரி தேர்ட் டைப், தேர்ட் ஸ்டெப், இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் நிறைய போட்டு பார்க்கணும்னு சொன்னால அந்த விஷயத்துக்காக மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும். இது போல நம்ம நிறைய அப்பப்போ அப்டேட்டட் வீடியோ பிடிஎஃப்ஸ், ஸோ பண்டில் பிடிஎஃப்ஸ், ப்ராக்டிஸ்க்கான பண்டில் பிடிஎஃப்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இது போல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு மெயின்ஸ்ல ஒரு டாபிக் வருது, அந்த டாபிக்மான பிடிஎஃப்பும் இதுல வந்துடும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம கிராக் வித் ஜாக்ல இந்த ராயல் பாஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 12 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வெறும் ட்ரிபிள் நைனுக்கே கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய்க்கு கம்மியாக உங்களால் பேங்க் எக்ஸாம் படிக்க முடியும்னா ராயல் பாஸ் இருந்தால் கண்டிப்பா முடியும். இதெல்லாமே நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றேன், நான் வீட்ல இருந்தே படிக்கணும், எனக்கு இந்த கைடன்ஸ் இருந்தா போதும், நான் படிச்சிருவேன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்கலாம். ஸோ இது போக வந்து நீங்க வந்து இல்ல சார் நான் வந்து இன்னும் கைடன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்போனாலும் நீங்கள் யூடியூப்ல நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஸோ லைவ் போவோம். ஸோ நீங்கள் இல்லை தனியானாலும் நீங்கள் கேட்குறனாலும் டவுட்ஸ் கேட்குறனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். உங்களோட ஒரே நோக்கம் படிச்சு கிளியர் பண்றதா மட்டும் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணி உள்ள போயிடலாம். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ வேணுன்றவங்க இப்பயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு 12 மந்த்ஸ்க்கு ராயல் பாஸ் ஆஃபர் இருக்கு. யூஸ் பண்ணிக்கவங்களே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா ஓகே மக்களே. ஸோ இதற்கான வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. வேற எதாவது டவுட்னாலும் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. டாடா பாய், சி யூ.